அப்ப அடுத்த விஷயம் சொல்றாரு, நீதான் கடமை செய்யறன்னு நினைக்காது. ஏன்னா இந்த உலகத்துல நம்மால் எந்த கடமையும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நாம் எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு 5 விஷயம் வேணும். என்ன விஷயம் தெரியும் வேணும்? முதல்ல இந்த சரீரம் வேணும். 2வது பிராணன் அப்படிங்கிறது வேணும். 3வது இந்த உலகம் அப்படிங்கிறது வேணும். 4வது நம்முடைய ஆசை அப்படிங்கிறது வேணும். இந்த ஆத்மா அப்படிங்கிறது வேணும். 5வது பகவானுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது வேணும். இந்த 5 விஷயம் சேர்ந்தாதான் ஒரு காரியம் நடக்கும். ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையில நாம் எதையுமே செய்வது கிடையாது. நாம் வெறும் கருவியா மட்டும்தான் இருக்கமே தவிர மற்றதெல்லாம் அதன் இயற்கையின் பிரகாரம் தானா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ அதான் அடுத்த விஷயம் சொல்றாரு, நீ செய்பவன் அப்படின்னு நினைக்காத, நீ எதையும் செய்யறது கிடையாது, நீ வெறும் கருவிதான். கடவுளுடைய கையில நீ எப்படி இருக்க? வெறும் கருவியா தான் இருக்க அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு கிருஷ்ணன் இங்க சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் கருவியா இருக்கேன் அப்படிங்கிற எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும். 7:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 7:30 மணிக்கு ப்ரோக்ராம் நான் என்ன பண்றேன், 8 மணிக்கு வந்து சேர்றேன். எல்லாரும் கேட்கறாங்க, என்ன சார் 8 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்ப நான் சொல்றேன், நான் என்ன சார் பண்றது, வர வழியில வந்து டிராபிக் ஜாமு, ஒண்ணு டிராபிக் சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, டிரைவர் சரியா பெட்ரோல் போடல, கார் நின்று போயிடுச்சு. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால் ஃபுல்லா இருந்துச்சு, செக்யூரிட்டி சரியா வந்து எங்களை கைட் பண்ணவே இல்லை, வர இடத்துல ஃபுல்லா கூட்டம், நான் விடுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மேல வந்து சேர்த்து 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதே அடுத்த ஒரு ப்ரோக்ராம் 7:30 மணி ப்ரோக்ராம் 7 மணிக்கு 7:15 போய் சேர்ந்துட்டேன். அப்போ ஒருத்தர் கேட்கறேன், என்ன சார் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கறேன். ஐயோ சார், நான் எப்பயும் ரொம்ப பஞ்சுவலா இருப்பேன் சார், நான் எப்பயும் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா அப்ப என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் நான்? உண்மையில ரோடெல்லாம் ரொம்ப கிளியரா இருந்தது, டிராபிக் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய என்னுடைய டிரைவர் நல்லா வண்டியை பாத்துக்கிறாரு, செக்யூரிட்டி நல்லா பாத்துக்கிட்டாங்க, கிரௌட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது சொல்ல மாட்டேன். நல்லது நடந்தா மட்டும் என்னால் நடந்தது, கெட்டது நடந்தா மட்டும் இவங்க எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுது. சோ அது போல நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல எப்பயுமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் நாம் காரணம் கிடையாது. அவர் செய்ய வைக்கிறார், நம்ம செய்யறோம் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். சரி, இதான் அர்த்தம் சொல்றாரு, நாம் செய்பவன் அல்ல, நாம் செய்விக்கப்படுபவன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. 3வது என்ன தெரியுமா சொல்றாரு, நீ உன்னுடைய கடமை செய், தாழ்ந்த பலனை எதிர்பார்க்காத, நீ பேர் வாங்கிக்காத, நீ தான் செய்யறன்னு பேர் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், அதுக்கு நான் கடமையை விட்டுடலாம், இல்ல நான் ஏன் கடமையை செய்யணும்? நான் வேலை செய்யணுமா, அந்த வேலை செய்யறதுக்கு தாழ்ந்த பலனை எதிர்பார்க்க கூடாது, செஞ்சவன் நான் தான் அப்படின்னு பேரையும் எடுத்துக்க கூடாது, அதுக்கு நான் அந்த வேலையை விட்டுடலாம் இல்ல அப்படின்னு அதையும் விடக்கூடாது. நீ உன் வேலையை பண்ணி ஆகணும். ஏன்னா அது உன்னுடைய வேலை கிடையாது, அது என்னுடைய வேலை, நான் கொடுத்த வேலை, அதை நீ பண்ணிதான் ஆகணும் இல்லையா? ஒரு கேஷியர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன பண்றாரு, தினம் பணம் என்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பணம் என்றார் அப்படின்னா அது யாருடைய வேலை? பணம் என்றது யாருடைய வேலை? பேங்குடைய வேலை. யாரு பணம் என்றாங்க? உண்மையில பேங்க் தான் பணம் என்றது. யாருக்காக பணம் என்றார் அவரு? பேங்குக்காக தான் பணம் என்றார் இல்லையா? சோ இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் தன்னுடைய கடமையை சரியா செய்ய முடியும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். நாம் நம்முடைய கடமையை செய்யணும். ஆனா கடமை செய்யும் பொழுது இது என்னுடைய கடமை அப்படி நினைக்கூடாது, இது கடவுள் எனக்கு கொடுத்த கடமை, முதல் விஷயம். 2வது, இதை நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கூடாது, கடவுள் என்ன செய்ய வைக்கிறார், நான் கருவியாக செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறோம். 3வது, இது எனக்காக செய்யறேன் அப்படின்னு நினைக்கூடாது, இது அவருடைய திருப்திக்காக செய்யறேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த 3 விதமான புத்தியோட நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த உலகத்துல நம்ம எப்படி சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம், இது ஏன் வேலை, நான் பண்றேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுக்கு வந்து கர்மத்திற்கான எல்லா காரணமாகவும் இருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணுது, இந்த உலகத்துல பந்தப்படுத்துது. ஒரு போர் வீரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சிப்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்டுக்கு அந்த பக்கம் போய் என்ன பண்றாரு, சண்டை போடுறாரு. உண்மையில சண்டை யாருடைய சண்டை இது? நாட்டினுடைய சண்டை. சண்டை போடுறது யாரு? இப்ப இந்திய வீரர் போய் என்ன பண்றாரு, இந்திய சிப்பாய் ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்னா, இங்க சண்டை யாருடைய சண்டை? இந்தியாவோட சண்டை. யாரு சண்டை போடுறது? இந்தியா தான் சண்டை போடுது. இதனுடைய பலன் யாருக்கு? இந்தியாவுக்கு தான் போகுது. அப்ப நான் யாரு? வெறும் கருவிதான் இல்லையா? நான் வெறும் கருவியாவது என்ன பண்றேன், இந்தியாவிற்காக, இந்தியாவுடைய, இந்தியாவின் வேலையை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னுடைய வேலை எனக்காக பண்றேன், நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதுக்கு பிறகு கர்ம பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை செய்ய செய்ய என்ன தெரியுமா ஆகும், நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். சோ கிருஷ்ணன் இதை சொல்றாரு, நீ இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த 3 குணங்கள்ல இருந்து வெளில வரணும்னு சொல்லி சொல்றான். இந்த 3 குற்றங்கள்ல இருந்து வெளில வரணும்.
நீ உடல் அப்படிங்கறத மறந்து போகணும் அப்படின்னா, நீ ஆத்மா உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 3 குற்றங்கள் வெளில வரும். எந்த 3 குற்றங்கள்? என்னுடைய கடமை நான் செய்யறேன், எனக்காக செய்யறேன் அப்படின்ற இந்த 3 குற்றங்கள் என்ன பண்ணணும்? வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்த சித்தோ சமோ பூத்வா சமத்துவம் யோகம் உச்சதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். இதுக்கு பேர் தான்ப்பா யோகம். யோகஸ்தா, நீ யோகியா ஆயிடுன்னு சொல்லி சொல்வார். எப்படி? ராமரை போல. ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னா, தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது கொஞ்சம் கூட அவருக்கு என்ன கிடையாது, இல்ல பற்றுதல் கிடையாது. கூப்பிட்டு உனக்கு ராஜாங்கம் சொல்லி சொல்றாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்றாங்க உனக்கு ராஜாங்கம் கிடையாது, நீ நாட்டை விட்டு வெளிலப்படாது, சரிப்பா. இல்லையா? அவருடைய முகத்திலையும் மாற்றம் தெரியல, அவருடைய பேச்சிலையும் மாற்றம் தெரியல, அவருடைய மனசுலயும் மாற்றம் தெரியல, அவருடைய நடத்தையிலையும் மாற்றம் தெரியல. ஒரே மாதிரி இருந்தார். இல்லையா? சோ இதை பார்த்த பின்னாடிதான் பரதன் சொல்றான், அண்ணா நான் அயோத்தியால பார்த்துட்டு இருந்தேன், அமைதி எங்க அமைதி எங்க அமைதி எங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைதி உங்களுடைய முகத்துல இருக்கு. இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. காரணம் என்னது? பகவான் தன்னுடைய எண்ணத்துல தன்னுடைய ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. நாம என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த 3 குணத்தோட வாழணும். புத்தி யோகா அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு பேர் தான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாம் வெறும் கடமையை மட்டும் செய்யக்கூடாது, அந்த கடமையை புத்தியோட செய்யணும் அப்படின்னு தான் கிருஷ்ணன் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். கடமை எல்லாரும் செய்யறாங்க இல்லையா? அதற்கு எதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சோ ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிற என்ன பண்றாரு? கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வேலையை புத்தியோட செய்ய ஆரம்பி அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர்? 2வது அத்தியாயத்துல 48, 49 ஸ்லோகங்களா ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நம்ம ஸ்லோகத்தை பெருசா படிக்கிறது கிடையாது, பட் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். யோகஸ்தக்குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய சித்த சித்தோ சமோ பூத்வா சமத்துவம் யோகம் உச்சதே சொல்லி சொல்ற. யோகம் உச்சதே, இதுக்கு பேர் தான் யோகம் சொல்லி சொல்ற. யோகம்னா என்னது? ஆத்மாவை உணர்ந்த நிலை. எதுக்கு பேர் ஆத்மா உணர்ந்த நிலை? சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சமபுத்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நம்ம என்ன சொன்னோம் இல்லையா? நமக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், புகழ் வந்தாலும் அவமானம் வந்தாலும் சமபுத்தியோட இருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? யோகம் அப்படின்னு சொல்றாங்க. சமபுத்தியோட வந்துட்டோம்னாவே நம்ம எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். இந்த சமபுத்தி வர்றதா ரொம்ப கஷ்டம். அதான் என்ன சொல்றாரு? நீ ஒரு யோகியா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ யோகியா இருக்கணும் என்ன பண்ணணும்? இந்த 3 விஷயங்களோட நம்ம இருக்கணும். இந்த 3 தான் என்ன சொல்றது? நம்முடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்க போர்ட்லயே எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா 3 விஷயங்கள்? இது என்னுடைய கடமை கிடையாது, செய்பவன் நான் அல்ல, இது எனக்கா கிடையாது. இந்த 3 விஷயங்கள். அப்ப யாருடையது? இது கிருஷ்ணனுடைய கடமை, கிருஷ்ணர் செய்விக்கிறார், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன் அப்படின்னு இந்த 3 குணத்தோட நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ணருக்காக கடவுளுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா கிரகேஷு அதிதேவத் வஸ் வச அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. நாம் நம்முடைய வீட்டுல எப்படி தெரியுமா வாழணும்? ஒரு விருந்தாளியை போல வாழணும் அப்படின்னு சொல்லுது. விருந்தாளினா என்னது? இப்ப நான் என்ன பண்றேன்? ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள செக்இன் பண்றேன். ஸோ ஹோட்டலுக்குள்ள செக்இன் பண்ணும்போது என்ன பண்றாங்க? இந்தாங்க சார், இதான் சார் உங்க ரூம் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. நான் சாவி வாங்கிட்டு உள்ள போறேன். இது என்னுடைய ரூம் தானே? என்னுடைய ரூம் தான். அங்க இருக்கக்கூடிய பெட்டும் என்னுடைய தான். அங்க இருக்கக்கூடிய டிவி, டாய்லெட் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொருள் என்ன பண்ணலாம்? என்னுடைய தான். ஆனா அதை என்ன பண்ண நான் சரியா உபயோகப்படுத்துவேன். எப்படி உபயோகப்படுத்துவேன் அப்படின்னா, டேமேஜ் ஆகாத மாதிரி உபயோகப்படுத்துவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது என்னுடையது தான், ஆனா உண்மையில என்னுடையது கிடையாது, இது ஹோட்டலுடையது. கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவேன்? அந்த ஹோட்டல் குரூப்ல எனக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் எல்லாத்தையும் கிளீனா அப்படியே விட்டுட்டு நான் போயிடுவேன். என்னுடைய ரூம் தான் சார் சொன்னீங்க, நான் எல்லாம் தூக்கிட்டு போறேன், வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கிட்டு போக முடியுமா? தூக்கிட்டு போக முடியாது. தூக்கி உள்ள போட்டுறாங்க நம்மள, இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? நாம் ஒரு இடத்துக்கு விருந்தாளியா போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ, என்ன தேவையோ அதை உபயோகப்படுத்துறோம், அங்கேயே சேஃபா விட்டுட்டு வந்துடணும். அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் இந்த உலகத்துல விருந்தாளிக்கிற போலதான் வந்திருக்கோம். நாம் வரும் பொழுதே இந்த உலகத்துல எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து, நாம் பருகக்கூடிய தண்ணியில இருந்து, நாம் உண்ணக்கூடிய அன்னத்திலிருந்து, நம்முடைய வீடு, சொந்தக்காரங்க, நம்முடைய செல்வம், பந்தங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் கடவுள், இல்லையா? நாம் எல்லாரும் வரோம், இந்த உலகத்துல வரோம், கொஞ்ச நாள் வாழ்றோம். எப்படி வாழறோம் அப்படின்னா,
ஒரு விருந்தாளிகளை போல வாழ வேண்டும். விருந்தாளிகளை போல வாழணும் என்ன அர்த்தம்? பற்று இல்லாம என்னுடையது ஆனா என்னுடையது கிடையாது, எனக்காக ஆனா உண்மையில் எனக்காக கிடையாது அப்படின்ற புத்தியோட என்ன பண்ணும் அப்படின்னா வாழ ஆரம்பிக்கணும். அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சரியா பார்த்துப்போம், எதையும் என்ன பண்ண மாட்டோம், உடச்சிடலாம் மாட்டோம். இங்க சொல்றாரு, இந்த மாதிரி புத்தியோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவோ நல்லா பொறுப்பா இந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேர் என்ன சொல்றாரு? ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய காரியத்துல நமக்கு பாப்பமும் வரக்கூடாது, புண்ணியமும் வரக்கூடாது. நாம் ரெண்டையும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில பாப்பம் வந்தது அப்படின்னா நரகத்துக்கு போறோம், புண்ணியம் வந்தது அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறோம். ரெண்டுமே பந்தம் தான். ரெண்டுமே மறுபடியும் என்ன பண்ண முடியல, இந்த உலகத்துலதான் மாட்ட வச்சுக்கணும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் தாண்டி ஒருத்தர் எங்க போகணும் அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுவான், அவன் போக ஆரம்பிக்கிறவன். இதற்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு கதை சொல்றாங்க. ஷரபங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். ராமர், லக்ஷ்மணன், சீதா இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் காட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது இந்திரனுடைய விமானத்தை பாக்குறாங்க ஒரு ஆசிரமத்துல. இந்திர விமானத்தை பார்த்தோன்னே ராமர் சொல்றார் சீதை கிட்ட, ஹே சீதை, அங்க பாரு இந்திரன் வந்துட்டு போறார். யாருடைய ஆசிரமம் தெரியுமா? அது ஷரபங்கர் ரிஷியோட ஆசிரமம். ஷரபங்கர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகரிஷி, அவரை பார்ப்பதற்கு இந்திரன் வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. போன உடனே அங்க ஷரபங்கர் என்ன பண்றாரு, ராமருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு தேவையான உபசாரங்கள் எல்லாம் பண்றாரு. அப்ப கேட்கிறாரு, ராமர் கேட்கிறாரு, என்ன விஷயம், இந்திரன் வந்துட்டு போறாரு, என்ன விஷயம் சொல்லி கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் போகலையா? போகல. ஏன் போல? நீங்க இவ்வளவு பக்கத்துல வந்து உங்களுக்கு சேவை பண்ணாம நான் போயிட்டேன் அப்படின்னா அதை விட துர்பாகியம் ஏதாவது இருக்குமா எனக்கு? அதை என்ன பண்ண, இந்திரனை நீ போ அப்புறம் வர சொல்லி அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னேன். சோ அந்த காலத்துல ரிஷிகளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. மரணத்தை கூட அவங்களை என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் தள்ளி போட முடியும். அப்படி அமுச்சு விட்டாரு. பிறகு என்ன பண்ண, ராமருக்கு பூஜை எல்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ரெடி ஆயிட்டார், கிளம்பணும்னு சொல்லி ரெடி ஆயிட்டார். ரெடி ஆகும் போது சொல்றாரு, ராமா, என்கிட்ட 2 விதமான செல்வம் இருக்கு. ஒரு செல்வம் என்னுடைய தப்போபலம். தப்போபலத்துல என்ன பண்ண முடியும், நான் வந்து தப்பலோகம் வரைக்கும் போக முடியும், சத்தியலோகம் வரைக்கும் போக முடியும். என்னுடைய இன்னொரு பலம் என்ன தெரியுமா, என்னுடைய புண்ணியங்கள். இந்த புண்ணியத்தினால என்னுடைய கர்ம பலம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் நிறைய யஜ்யம் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது யஜ்யத்தினால நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கேன். இதனால எங்க போவேன், சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப என்ன பண்றேன்னா உன்கிட்ட இது 2ஐயும் சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ற, ராமர் கிட்ட இது 2ஐயும் சமர்ப்பணம் பண்ணிட்டார். அவருடைய புண்ணியத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டாரு, அவருடைய தவத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டார். பண்ணிட்ட பின்னாடி இப்ப ராமர் யோசிக்கிறாரு, 2மே என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்க இப்ப எங்க போக போறீங்க அப்படின்னு யோசிக்கிறார். இப்ப நீங்களே சொல்லுங்க, எங்க போக முடியும் அவரால்? அவருக்கு புண்ணியமும் கிடையாது, பாப்பமும் கிடையாது. அவருக்கு சொர்க்கமும் போக முடியாது, நரகமும் போக முடியாது. அப்ப அவர் எங்க போக முடியும் அப்படின்னா நேரா ஒரு கிருஷ்ணன் கிட்ட போக முடியும். நான் சொன்னேன் இல்லையா, நாம் எந்த ஒரு காரியத்தையும் புண்ணியத்துக்காகவும் பண்ணக்கூடாது, பாபத்துக்காகவும் பண்ணக்கூடாது, லாபத்திற்காகவும் பண்ணக்கூடாது, நஷ்டத்திற்காக பண்ணக்கூடாது. அவர் எதுக்காக பண்ணும், கடமைக்காக பண்ணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பகவான் திருப்திக்காக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம். சோ இதான் வந்து நாம் கடமை செய்வதற்கான ரொம்ப எளிய வழிமுறைன்னு சொல்லி சொல்றேன். நாம் நமக்கா கடமை செய்யக்கூடாது, பகவானுடைய திருப்திக்காக கடமை செய்யணும். அப்படின்னு என்ன பண்றாரு, நம்மளுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கிறார். அர்ஜுனா, இது உன்னுடைய போர் இல்லப்பா, என்னுடைய போர். நான் தான் இந்த போர் நடத்துறேன், இதனுடைய பலன் எனக்கு தான், உனக்கு கிடையாது. நீ என்ன பண்ற, என் சண்டை, நான் சண்டை போட போறேன், எனக்காக சண்டை போட போறேன் அப்படின்னு நினைக்கிற, தப்பு. இது உன்னுடைய சண்டையே கிடையாது, இது என்னுடைய சண்டை. நான் தான் உண்மையில சண்டை போடுறேன், நீ வெறும் கருவியா தான் இருக்க. இதனுடைய பலன் எனக்கு தான், உனக்கு கிடையாது. அதனால என்ன பண்ண, நீ வெறும் கருவியா இருந்த என்ன பண்ணு, சண்டை போடு அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட மறுபடியும் என்ன பண்றாரு என்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பார்த்தோன்னா 50வது ஸ்லோகத்துல மறுபடியும் தான் சொல்லி முடிப்பார். தூரேன ஹி அவரம் கர்ம புத்தி யோகா தனச்சிய புத்தோ சரணம் அன்பிச்ச கிருபணா பலஹேதவஹ அப்படின்னு சொல்லி சொல்றேன். புத்தி யுக்த ஜகாதி உபே சுகிருத துஷ்கிருத்தே தஸ்மாத் யோகா யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது, 50வது ஸ்லோகம், 2ஆம் அத்தியாயத்துல 50வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றாரு, யோகா கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்லி சொல்ற, ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒருவன் எப்படி வேலை செய்யணுமா, புத்தி யுக்த அப்படின்னு சொல்லி சொல்ற, புத்தியோடு சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. புத்தியோடனா என்ன அர்த்தம், இங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். புத்தியோட வேலை செய்யணும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், 3 விஷயம் நம்ம யோசிக்கணும் புத்தியோட அப்படின்னா. இது என்னுடைய கடமை அல்ல, கடவுள் எனக்கு கொடுத்த கடமை, முதல் விஷயம்.
இதை செய்பவன் நான் அல்ல, கடவுள் செய்ய வைக்கிறதா நான் செய்யறேன், கருவியா அது செய்யறேன். ரெண்டாவது விஷயம், இதனுடைய பலன் எனக்கு கிடையாது, இதனுடைய பலன் கடவுளுக்காக. இந்த புத்தியோட என்ன பண்ணுவோம், நம்ம கடமையை பண்ணும். இப்ப நம்ம எப்படிப்பட்ட புத்தியோட பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா கடமைய? இது என்னுடைய வேலை, எனக்காக பண்றேன், நான் பண்றேன் இல்லையா? ஐ, மைன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அது போலதான். ஆனா உண்மையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, பை காட், ஆஃப் காட், ஃபார் காட் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? சோ அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதான் கிருஷ்ணர் இந்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பேருதான் கர்ம கௌசலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங் என்ன தெரியுமா? You should work in such a way that you should not work again. That is called art of working. நீ ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை மறுபடியும் பண்ணக்கூடிய மறுபடியும் திரும்ப செய்யக்கூடிய அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா அது பேர் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங். நீ சாப்பிடணும், எப்படி தெரியுமா சாப்பிடணும்? மறுபடியும் சாப்பிடக்கூடாத அளவுக்கு நீ சாப்பிடணும். நீ தூங்கணும், எப்படி தெரியுமா தூங்கணும்? மறுபடியும் தூங்கக்கூடிய அளவுக்கு தூங்கணும். நீ பேசணும், எப்படி தெரியுமா பேசணும்? மறுபடியும் பேசவே தேவையில்லாத அளவுக்கு பேசணும். என்ன ஒண்ணும் புரியலையே ப்ரோ எனக்கு. சாப்பிடணும்னு சொல்லி சொல்றீங்க, சாப்பிட்டேன் அப்படின்னா மறுபடியும் சாப்பிடக்கூடாத அளவுக்கு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் மறுபடியும் பசிக்குமே, எனக்கு வாரம் வாரம் தினமும் பசிக்கும், 3 வேளை பசிக்குமே, மறுபடியும் சாப்பிடாத அளவுக்கு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா இதோட அர்த்தம் உள்ளடக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நான் இப்ப சாப்பிடக்கூடிய வழிமுறையினால நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து மறுபடியும் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடாது. அதுதான் அர்த்தம். நான் இப்ப பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து சாப்பிட தேவையில்லை. நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன், பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து பேச தேவையில்லை. நான் இப்ப உழைச்சிட்டு இருக்கேன், நான் இப்ப எப்படி உழைக்கணும் அப்படின்னா பகவானுக்காக, பகவானுடைய ஞாபகத்தோட, பகவானுடைய புத்தியோட உழைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து உழைக்க தேவையில்லை. சோ அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆர்ட் ஆஃப் ஒர்க்கிங்.